உம்மா தாங்க தாங்க சரி இன்னொரு Assalamualaikum sir. ஆக்கள் வந்துட்டாங்களா? ஓ சார் 27 பேர் இருக்கிற வெயிட் பண்றா. வெயிட் எல்லாரையும் மியூட் பண்ணுவோம் வேணா. பண்ணிக்கிறேன். ஓ சார். வெயிட் பண்ணுவோம் வேணா இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு. ஓகே சார். நல்லா. சார் ஓ சார் இன்னைக்கு சொல்லுங்க. கிராத் வந்து 3 பேர் இருக்கிற ஆக்கள் வரும் வரைக்கும் அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போமா? அதுவும் பரவாயில்ல. ஓ என்ன சார்? அது நல்ல ஓகே. எங்களுடைய டைம் கொள்ளலுமே. ஓ சார் அவங்களையும் செஞ்சு கொள்ளலாமே. ஓ ஓ. ஓகே. அப்ப நாங்க தொடங்கி கொண்டு போவோம். ஓகே சார். நல்லது. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆர் அப்துல் ரஹ்மான் நிற்கிறா. அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா. அப்துல் ரஹ்மான் ஊர் எங்க? அனுராதபுரம். அம்பதபுரத்துல எங்க? ஜெயந்தி மாவட்ட. ஜெயந்தி மாவட்டத்திலயா? ரைட். அப்துல் ரஹ்மான், அப்ப இன்றைக்கு எங்கட நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு அப்துல் ரஹ்மான் தான் கிராத் ஓத போறது. எங்க அப்துல் ரஹ்மான் ஓதுங்க பாக்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العليم. மாஷா அல்லா மாஷா அல்லா. அப்துல் ரஹ்மான் அழகான முறையில கிராத்த ஓதினீங்க. சந்தோஷம் அப்துல் ரஹ்மான். நல்லா கிராத் ஓதினது சரியான சந்தோஷம். அல்லாஹ் இபாரிக் ஃபீக், அல்லாஹ் இபாரிக் ஃபீக். நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் கிராத் ஓதுறதுக்கு. 2வது ஆளுக்கு ஜெஸ்ரா ஹயாம். ஜஸ்ரா. ஜஸ்ரா மஹால். ஜஸ்ரா எங்க? ஜஸ்ரா அடுத்தது ஜஸ்ரா நிஹரா. நிஹரா இருக்கிறா. நிஹரா எங்க? நிஹரா
இங்க நெஹ்ரவையும் காணல, ஜஸ்ரவையும் காணல. எங்க சுருக்கா? சுருக்கா நிஹரா, எங்க நிஹரா? சார் 2 பேரும் இல்லை போல சார். 2 பேருமே இல்ல போல இல்லையா? ஓ சார். அப்ப நாங்க இன்னொருத்தர் ஈக்கிறோத்தரே யார் சரி? கேட்டு பாருங்க யாராவது கொஞ்சம். இருந்தா மெசேஜ் ஒன்று யாராவது இருந்தா கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஆயிஷா ரஹ்மா. ஆயிஷா ரஹ்மா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العليم. ரைட், மாஷா அல்லாஹ். ஆயிஷா ரஹ்மா அழகான முறையில கிராத் ஓதினீங்க, சந்தோஷம். உங்களோட கிராத் அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரமேஷ் சார்ல பாராட்டேன், பிள்ளைக்கு பாராட்டுக்களேன். மாஷா அல்லாஹ், அழகான முறையில ஓதினாங்க. ரைட், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். யார் அடுத்தது கிராத் ஓத போறது யாரு? ஹிபா மசாஹிர். Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓதுங்க பாக்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فأقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களோட கிராத் இருந்துச்சு. பெரிய ஒரு சூரத் அருமையான முறையில் ஓதினீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்னும் யார் சரி இருக்கிறா? ஷேக் அனாப் கிராத் ஓதுறதுக்கு ஓ சார், இன்னும் ஒத்தரிக்கிற இன்னும் கொடுப்போங்க. யாராவது இருக்கிறண்டா சொல்லுங்க. ரைட், கொடுப்போம், இருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நான் ஹப்சா ஹமீட். ஹப்சா
அப்சா அஃப்ஸா Ose. ஆகுதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. மாஷா அல்லாஹ் அப்சா, ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களோட கிராத். எங்கட இந்த முறை கதை கேட்கிற வளர்ற கிராத் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கிராத். இப்ப நான் அன்றைக்கு ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் எங்கட புள்ளைகளுக்கு வாய்ப்பிக்குது. எங்கட புள்ளைகள் வெளிநாட்டுல நடக்கக்கூடிய பெரிய இதுகளுக்கெல்லாம் போகணும் என்று நாங்க ஆசை வைக்கிறோம். அப்சாவோட கிராத் ரொம்ப அருமையான கிராத், ரொம்ப அருமையான டோன். அதே மாதிரி இந்த கிராத் ஓதுன ஆயிஷா ரஹ்மாடே ரொம்ப அருமையான கிராத். சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். எங்கட புள்ளைகள் நிறைய நிறைய போட்டிகளுக்கெல்லாம் போகணும், போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணணும், முன்னுக்கு வரணும் என்று நாங்க ஆசைப்படுறோம். அல்லாஹு தாலா நல்ல வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு தரணும் என்று உங்களுக்காக வேண்டி நாங்க துவா செய்யறோம். அப்ப நாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணுவோமா ஷேக் அனாப்? ஓகே சார், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார். நாங்க கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்லை சார், அவ்வளோதான் சார். இல்லதானே? ரைட், ஓகே. நான் ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை ஒன்று சொல்ல போறேன். என்னோட தம்பி தங்கச்சிமாருக்கு இவ்வளோ நாளும் நான் சொல்லி வந்த கதை ஆம்பளால பத்தி கதை தானே, இல்லாட்டி ஒரு டவுனை பத்தி அப்படி கதை தானே நாங்க சொன்னது. இன்னைக்கு நான் ஒரு பொம்பளை ஒன்றிட்ட கதை ஒன்று சொல்ல போறேன். ஏண்டா ஆம்பளால பத்தி மட்டும் சொல்ல சில நேரம் நினைக்கலும் அப்ப சாதிச்ச பொம்பளைகிட்ட கதை இல்லையோ? எவ்வளோ ஆளுமிக்கிற நிறைய பொம்பளைகளோட கதை நிறைய இருக்கிற, சரிதானே? ஆனா எனக்கு கிடைச்ச போட்டோ இந்த போட்டோ தான். அவட ஃபர்தா இல்லாத போட்டோன்னு தான் எனக்கு கிடைச்சது. அவன் முந்தி அப்படித்தான் இருந்தது, பிறகு மௌத்தார் கொஞ்சம் முந்தித்தான் அவ சேஞ்ச் ஆனது. ரைட். கலாநிதி சமீரா மூசா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை வந்து கலாநிதி சமீரா மூசாட கதையை சொல்ல போறேன். அப்ப அணு விஞ்ஞானம், நியூக்ளியர் என்று நான் சொல்றேன். அணு விஞ்ஞானம் தொடர்பான ஒரு வீரப்பெண் தான் டாக்டர் சமீரா மூசா, எகிப்து நாட்டை சேர்ந்த பெண்.
அவட கதையைத்தான் சொல்ல போற. இந்த கதையில இடையில ஒரு ஆம்புலியோட போட்டோ வைக்கிறியா, அது வந்து டாக்டர் சமீராட சார். டாக்டர் சமீராட சார் தான் நடுவில் இருக்கிற. அவருடைய பேர் டாக்டர் முஸ்தபா முஷர்ரபா. டாக்டர் முஸ்தபா முஷர்ரபா ஒரு பெரிய ஒரு அணு சம்பந்தமான சயின்டிஸ்ட். இப்ப நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உண்டு, முஸ்லிம் அல்லாத ஒரு ஆள். ஐன்ஸ்டைனும் இந்த டாக்டர் முஸ்தபா முஷர்ரபாவும் ஒரே காலத்தில் வாழ்ந்தாக்கள். இந்த டாக்டர் முஸ்தபா முஷர்ரபாண்ட விஞ்ஞானியும் கொல்லப்பட்டாரு. அவர் கொல்லப்பட்ட தினத்தை ஐன்ஸ்டைன் சொல்ற அறிவுடன் 4ல் ஒரு பகுதியை உலகம் இன்று இழந்துள்ளது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். சம்பந்தமான ரகசியத்தை விளங்கியிருந்த 4 பேர்ல இவரும் ஒரு ஆள். இவருடைய மாணவிதான் டாக்டர் முஸ்தபா, டாக்டர் சமீரா மூசா. சரிதானே? ஓகே, ரைட், நல்ல ரைட், நல்ல. அப்ப டாக்டர் சமீரா மூசா 1917ஆம் ஆண்டுல எகிப்து நாட்டுல ஜகாசிக் என்ற டவுன்ல பிறந்து. ஜகாசிக் என்ற டவுன்ல தான் பிறந்தது. சரியான கெட்டிக்கார புள்ள. சின்ன வயசுல சரியான கெட்டிக்கார புள்ள. அது மட்டுமல்ல, கெட்டிக்கார புள்ள மட்டுமல்ல, பொம்பளை புள்ள நல்லா படிக்கணும் சொல்லி எப்பவுமே அவரு அவர் சொன்ன பொம்பளை புள்ள நல்லா படிச்சுக்கொள்ளணும், கல்வியில நல்லா முன்னேறணும் என்ற ஒரு கனவோட இருந்தார். அதே அவரோட கதை உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி டாக்டர் சமீரா மூசா நல்லா படிக்கணும் என்ற கனவோட இருந்தாரோ, எப்படி நல்லா முயற்சி செஞ்சு நல்லா படிச்சாரோ, அதே மாதிரி நல்ல கனவுகளை நாங்க உருவாக்கி கொள்ளணும், நல்லா முயற்சி செஞ்சு படிக்க வேணும் என்றதுக்காக வேண்டி எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இவட கல்வி சாதனைகளை நாங்க பார்ப்போம். ஷேர் சார் உங்களோட கொஞ்சம் சார் இல்லையா? சார் அவங்களோட கவரேஜ் சின்ன இஷ்யூ இன்னைக்கு மாதிரி அடிக்கடி விளங்குது கொஞ்சம். கட்டாய் வருகுது. சார் கவரேஜ் இஷ்யூ இருக்கிற மாதிரி தான் விளங்குது. நான் கொஞ்சம் வேற இடத்துல இதுதான் நிகழ்ச்சியை செய்கிறேன். நான் போன்ல செய்யவா? இத கட் பண்ணிட்டு போன்ல செய்யறேன் நான். ஓகே சார். கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ விளங்குது. சார் சவுண்டும் கொஞ்சம் கிளியரா இல்லை. நான் இந்த இதை ஷேர் பண்ணாம சார் எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பினா நான் நீங்களே ஷேர் பண்ணிடலும். உங்களை ஃபோனில் செய்யலாம். அப்படி குழம்புதையா? கொஞ்சம் நான் சவுண்ட் கொஞ்சம் இதுலேருந்து லீவ் ஆகி சார் வாட்ஸ்அப்ல அனுப்பி கொள்ற கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே சார். அப்போ வாய்ஸ் மட்டும் இருந்தாலும் ஓகே சார். நாங்க எனக்கு
அது இல்லாம செய்யும். ஓகே சார். நான் ரைட். இப்ப சார் அனாப் ஷேக், இப்போ கிளியர் ஆகி அனாப் சார். ஷேக் கேக்குறதானே? சார் கேட்குது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த சவுண்ட் குறவு போல. உடஞ்சி வருது. ஓ உடஞ்சா வருகுது. ஓ சார், கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வருது, கொஞ்சம் சரியா வருது. கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சுதான் வருகுதா? ஓ இப்போ ஒழுங்கா இருக்குது. இப்ப நல்லமா? ஓ இப்ப நான் போன்ல செய்யறது இப்ப ஓகே தானே? ரைட். இப்போ வரேங்க அப்ப சார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற கதை என்னண்டா, டாக்டர் சமீரா மூசா என்ற ஒரு பெரிய ஒரு முக்கியமான பெண்ணோட கதையைத்தான் சொல்ல போறது. ஒரு முக்கியமான பெண். அப்ப அணு சம்பந்தமான விஞ்ஞானத்துல எகிப்து நாட்டுல கலாநிதி பட்டம் முடிச்ச முதலாவது பெண்மணி டாக்டர் சமீரா மூசா. அப்ப அவ கெய்ரோ பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு நல்ல யூனிவர்சிட்டியிலே ஆக கூட மார்க்ஸ் எடுத்தா படிக்கிற காலத்துல. அதுக்கு பிறகு எகிப்து நாட்டுல இருந்து அணு விஞ்ஞானத்தை பத்தி இன்னும் நிறைய படிச்சு கொள்றதுக்காக வேண்டி அமெரிக்காவுக்கு அவ போறா. அமெரிக்காவுக்கு போய்த்து அங்க நிறைய அணு சம்பந்தமாக படிச்சு கொள்ற. அப்ப அவ ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாரும் படிச்சிக்கிற ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டொண்ட போட்டுச்சு. அதுல பாதிப்பு இந்த வரைக்கும் நீக்கிற. ஜப்பான்ல பிறக்கிற புள்ளகள், ஹிரோஷிமா அந்த நகரத்துல பிறக்கிற புள்ளகள் இப்பவும் அந்த அணுகுண்டு பாதிப்புக்குட்பட்ட நிலையில தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப டாக்டர் சமீராக்கு தான் அந்த அணுகுண்ட செய்யற பொறுப்பு வழங்கப்படுகிற. அவ செல்ற, நானண்டா அதை செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஒட்டோம் ஃபார் பீஸ், சமாதான நோக்கில தான் நான் அணுவை பயன்படுத்துவேன். இதே அணுவை பயன்படுத்தி நாங்க குடிக்கிற டெப்லெட் அளிக்கிறதானே, விலை கூடின டெப்லெட்டுகள், இந்த டெப்லெட்டுகளை செய்யலும். அப்படி டெப்லெட்டுகளை செஞ்சால் ஒரு எஸ்பிரின் செய்யற செலவுல அந்த மருந்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இயலும். எனவே நான் ஆக்களை கொல்றதுக்கு இந்த அணுவை பயன்படுத்த மாட்டேன். மாற்றமாக மனிதநேய மனுஷனங்களோட இரக்கமாய்க்கிற இந்த நோக்கத்துல தான் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி
அணுவை பயன்படுத்துறதுக்கு அவ மறுப்பு தெரிவிச்சான். அப்ப அணுகுண்ட தயாரிச்சது ஐன்ஸ்டைன் ஆக்கள டீம். அதுல ரோபர்ட் ஒப்பன்ஹேமர் என்றவர் தான் முதலாவது அணுகுண்ட தயாரிச்சாரு. எனவே அவருக்கு ஃபாதர் ஆஃப் த அட்டாமிக் பாம் என்று சொல்ற. இவன் மறுத்த. இவன் என்ன செஞ்ச, சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகள்லிருந்தும் பெரிய படிச்சாக்களை வர வச்சு அட்டாம் ஃபார் பீஸ் என்ற ஒரு பெரிய மாநாடு கூட்டின. அதுல வச்சு இவ ப்ரூஃப் பண்ணி காட்டின இது வேலையில டெப்லெட்டுகள் செய்யலாம் என்றத நிரூபிச்சு காட்டினான். இதுதான் இவட மிகப்பெரிய சாதனை என்று நாங்க சொல்றோம். ஒரு 1951 இவ அமெரிக்காவுக்கு ஜொப்புக்கா வேண்டி போற. அங்க போய்த்து அணு சம்பந்தமாக நடக்கிற ஆராய்ச்சி மையங்கள் எல்லா இடத்துக்கும் போய்த்து பாக்குறாரு. அப்ப இவக்கு ஒரு விருப்பம் கொண்டு வார, எங்கட நாட்டிலேயும் எகிப்து நாட்டிலையும் அணு உற்பத்தி செய்யற அணுவை பயன்படுத்தி நிறைய வேலை செய்யறதுக்கு நாங்க அங்கேயும் தொடங்கணும், அரபு நாடுகள் எல்லாம் முன்னேறணும் என்று அவர். இப்ப 1951 கொஞ்சம் முந்தி 1948 மே மாதம் 29 தான் பலஸ்தீனத்தை இஸ்ரேல் பிடிச்சு உருவாக்கி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினான். அப்ப இது இவருடைய மனசுல சரியான தாக்கம், சரியான கவலை. அப்ப அவர் சொன்ன பலஸ்தீன் விஷயத்துல அமெரிக்கா பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணலண்டா நான் என்ற நாட்டுக்கு பேய்த்திடுவேன். மை டியர் ஹோம்லேண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, எனக்காக என்ற தாய்நாடு பார்த்து கொண்டிருக்குது என்று சொல்லி அவர் சொன்ன. இதுக்குத்தான் உண்மையிலே இஸ்லாத்துடைய எதிரிகளும் முஸ்லிம்களுடைய எதிரிகளும் பயந்து பேத்துட்டாங்க. என்றால் இவ எகிப்து நாட்டுல பேத்து அணு சம்பந்தமான வேலைகளை தொடங்கிடுவாவோ தெரியான்னு சொல்லி ஒரு பயந்துட்டாங்க. எனவே ஐடியா ஒன்று எடுத்தாங்க, இவவ எப்படி சரி கொல்லணும், இவவ கொல்லலாட்டி எங்களுக்கு பிரச்சனை, எனவே அவ கொண்டு போட்டுடணும் என்ற ஐடியா ஒன்று எடுத்தாங்க. 1952 இவ கார்ல பெய்து கொண்டிருக்கிற இவரோட ஆபீஸ்க்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று அமெரிக்கால வச்சு நடக்கிற சம்பவம். ஒரு கண்டெய்னர் ஒன்று இவட கார்ல முட்டி அந்த இடத்திலே அவ மௌத்தா போற. இது உண்மையிலே ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அல்ல என்றுதான் நிறைய பேர் சொல்றது. திட்டமிட்டு வேணுமென்றே அவ கொண்டு போட்டாங்க. மர்மமான ஒரு மரணம், இந்த வரைக்கும் தெரியும் அவ கொண்டது யாருண்டு. ரைட். அப்ப அவட அணு சம்பந்தமான விஞ்ஞானம் முன்னேறணும் என்ற கனவு நனவாக முந்தியே அவ மௌத்தா போயிட்டாங்க, அவ கொண்டுட்டாங்க. எகிப்து நாட்டுல ஒரு தேசிய நாயகியாக இன்றைக்கும் அவ கொண்டாடுறாங்க. அவட பேர்ல சமீரா மூசா என்ற பேர்ல நிறைய கல்வி நிறுவனங்கள் எகிப்து நாட்டுல இருக்கிற. குறிப்பாக பொம்புலகள் நல்லா படிச்சுக்கொள்ளணும், விஞ்ஞான துறையில அறிவியல் துறையில நல்லா படிச்சுக்கொள்ளணும் என்றது அவட விருப்பம். அவ அதுக்கான முன்னுதாரணமும் தான். அவட முக்கியமான கொள்கை எவ்வளோ நல்ல ஒரு பண்பாடு என்று பாருங்கோ. அணுவை நாங்க அமைதி நோக்கத்துல தான் பயன்படுத்தணும், ஆக்களை கொல்றதுக்கு பயன்படுத்தப்படாது என்று கனவு கண்டார், விரும்பினார். டாக்டர் சமீரா மூசா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு சக்தி. அவட வாழ்க்கையில இருந்து நாங்க படிச்சு கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற.
அந்த நிறைய விஷயங்களை சிலத நாங்க எங்கட தம்பி தங்கச்சிமார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த டாக்டர் சமீரா மூசாட வாழ்க்கையில இருந்து படிச்சு கொள்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எங்கட தம்பி தங்கச்சிமார் சொல்றதுக்கு முந்தி இன்றைக்கு பாட்டு பாடுறாக்கள் இருக்கிறானா ஷேக்? இன்னைக்கு ஹதீஸ் உண்டு, பாட்டுண்டு, அதோட அஸ்மால் ஹுஸ்னா ஒன்று மீக்கிறேன். 3 விஷயம் இருக்கிறேன். ரைட், மாஷால்லா. நாங்க முதலாவது யாருக்கு கொடுப்போம் சான்ஸ? முதலாவது ஹன்னா ஹதீஸ் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா ஹதீஸ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh, sir. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணாட ஊர் எங்க? Ridikame. ரிதீகமம். Kurnagar. ரைட் ரைட், மாஷா அல்லாஹ். அண்ணா சொல்லுங்க ஹதீஸ். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தீன யஸ்ருன், நிச்சயமாக இஸ்லாம் மார்க்கம் எளிதானது. கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாஸ், சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, ஏமாற்றுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல. கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு கப்லல் கலாமி, பேசுவதற்கு முன் சலாம் சொல்லுங்கள். கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபலா யுஸி ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் தனது பக்கத்து வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம். மாஷா அல்லாஹ் அண்ணா, அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக சொன்னீங்க ஹதீஸ்களை. நல்ல அருமையான முறையில ஹதீஸ்களை நீங்க முன் வச்சீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிறைய ஹதீஸ்கள், தொழுக தொடர்பான ஹதீஸ், தொழுக சுவர்க்கத்துல திறவுகோல் உண்டு, அடுத்தாக்களை நாங்க ஏமாற்றக்கூடாது, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துறாரோ அவர் என்ன சார்ந்தவர் அல்லன்னு நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்படி ஏராளமான ஹதீஸ்களை ஹன்னா எங்களுக்கு சொல்லி காட்டினா. அண்ணாக்கு பாராட்டுக்கள், அண்ணாக்கு வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல புள்ள, இதே மாதிரி ஹதீஸ் துறையில நல்ல பங்களிப்பு வழங்கக்கூடிய ஒரு பெண்ணாக உங்களுக்கு வரையிலும் இன்ஷா அல்லாஹ். எதிர்காலத்துல ஹதீஸ்களை நல்லா படிச்சு ஹதீஸ் துறையில தடம் பறிக்கக்கூடிய ஒரு ஆளாக வாரத்துக்கு எங்களோட துவாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அனாப் சார், 2வது ஆளுக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போமா? அடுத்தது சுமையா ஃபாஹிம் இருந்து ஒரு பாட்டு. சுமையா பாட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் அஸ்ஸலாம். சுமையா அக்கறை பற்று இல்ல, தர்கா டவுன். தர்கா டவுன், தர்கா டவுன் சுமையா. சுமையா பாட்டுன்னு பாடுங்க. தாயே உந்தன் முகம் பார்க்கிறேன், உந்தன் தோளில் தலை சாய்க்கிறேன், யா அல்லாஹ் உன்னை வேண்டினேன், தாயை சுவனம் மீதிலே, தாயை சுவனம் மீதிலே, அன்றளந்த பூப்போல் உன் அன்பு முகமம்மா, அது சிறந்த நாட்களில் உன் மடியில் தானம்மா, அந்த மங்களிரவில் நீ சொன்ன கதைகளும் இனிய நீண்ட குரலில் நீ தந்த ஓதலும், பிஞ்சு இவள் நெஞ்சிலே விதைத்த விதைகளும், கோடி கல்வி செல்வம் தராத பாடம் உந்தன் நெஞ்சில் தானே என் பால் சுரந்தது, உன் வயிற்றில் தானே என் சிறகு முளைத்தது, கொள்கையோடு சோற்றை உன் கரங்கள் தந்தது, நீ விழித்த இரவில் என்னை அருள் நனைந்தது, உள்ளமா தங்கமா என்ன சொல்வது, உங்களின் கண்களின் பாசம் இன்னது, என்னை சுமந்த தாயே உன்னை சுவனம் அழைக்குது. மாஷா அல்லாஹ். உம்மா பத்தி ஒரு பாட்டு. சுமைஹா, அருமையான பாட்டு. நாங்க எல்லாரும் உம்மோட மிச்சம் இறக்கமா இருக்கணுமே, உம்மோட மிச்சம் அன்பா இருக்கணும். சொல்லுங்க மால் சுமைஹா. அல்லாஹ் விபாரிக் ஃபீச், அல்லாஹ் விபாரிக் ஃபீச். நபி அவங்ககிட்ட கேட்ட, நான் உலகத்துல யாரோட மிச்சம் இறக்கமா இருக்கணும்? நபி அவங்க சொன்னாங்க உம்மவோட. 2வது தாரோடன்னு கேட்ட, உம்மோடன்னாங்க. 3வது தாரோடன்னு கேட்ட, உம்மோடன்னாங்க. அப்ப நாங்க உம்மவோட
மிச்சம் இரக்கமாக இருக்கணும் இல்லையா? நல்ல மாஷா அல்லாஹ் சுமைஹா, வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ரைட். அஸ்மால் ஹுஸ்னா சொல்றாண்டு யாரு சொன்னா? அஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்மி சொல்லுங்க. அயானா ஜிஹான், அயானா ஜஹீன் கருத்து சொல்றதுக்கு கையை தூக்கிக்கிற போல ஆயிஷா ரஹ்மா கை தூக்கிக்கிற. இன்ஷால்லா உங்களுக்கு சான்ஸ் தாருண்டா நாப் சார். ரைட். அஸ்மி சொல்லுங்க மகன். அஸ்மி மினா, அஸ்மி மினா. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العليم العلي الكبير الحفيظ الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மினா அஸ்மி, ரொம்ப அருமையான முறையில நீங்க அஸ்மாஉல் ஹுஸ்னாவை சொன்னீங்க. அல்லாஹ்வோட அழகிய திருநாமங்கள். அல்லாஹ்வை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எப்படி? அல்லாஹ்வோட அழகிய திருநாமங்களை கொண்டுதான் அல்லாஹ்வை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வோட திருநாமங்கள் அழகான முறையில எங்கட மினா அஸ்மி சொல்லி காட்டினா நாங்க எல்லாரும் அல்லாஹ்வோட திருநாமங்களை வச்சு அல்லாஹ்வை நல்லா விளங்கி கொண்டு அல்லாஹ்வோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய நோக்கம் அதுதானேனா, அல்லாஹ்வோட நல்ல நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட திருநாமங்களை அறிஞ்சு கொண்டா எங்களுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு வச்சு கொள்றதுக்கு லேசி. இப்ப நாங்க எல்லாரும் அல்லாஹ்வோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொள்ளணும். அல்லாஹ் எங்களோட மிச்சம் இறக்கம். அப்ப நாங்களும் அல்லாஹ்வோட மிச்சம் இறக்கமாயிக்கணும். அல்லாஹ் சொல்றதெல்லாம் செய்யணும். மாஷா அல்லாஹ். மீனாக்கு இன்னொரு முறை பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஷேக் அனாப் நிகழ்ச்சி செய்றார்கள் நினைக்கிறாங்களா? என்ன முத்தரிக்கிற சார் ரமலான் சிந்தனை அயானா ஜஹீன். அயானா ஜஹீன் ரமலான் சிந்தனை ஒன்றை சொல்ல போறீங்க. ரைட், சொல்லுங்க அயானா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அயானா ஜஹீன். நாம் ஏன் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம் என அறிவோமா? அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். நோன்பு நம்மை தக்வா எனும் இறையச்சமுடையவர்களாக மாற்றுகிறது. அல்லாஹ்வை நினைத்து வாழ கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஃபஜ்ர் முதல் மஹரிப் வரை உண்ணாமல் பருகாமல் இருப்போம். யாரும் பார்க்காத இடத்தில் கூட நாம் அதனை செய்ய மாட்டோம். ஏனெனில் அல்லாஹ் நம்மை காண்கிறான். இதுதான் உண்மையான இறையச்சம் மற்றும் கட்டுப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனின் எல்லா அமல்களும் அவனுக்கே, ஆனால் நோன்பு எனக்காகும். அதற்கான நன்மையை நானே வழங்குவேன். ரமலான் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. அதனால் நாம் இந்த மாதத்தில் அல் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். நாம் பசியை உணரும் போது உணவில்லாமல் கஷ்டப்படும் ஏழைகளை நினைக்கிறோம். அது நமக்கு கருணை மற்றும் நன்றி உணர்வை கற்றுக் கொடுக்கிறது.
நோன்பு என்பது உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டும் அல்ல, அது நம்மை நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற்றும் ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை சிறப்பாக கடைபிடிக்க உதவுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அயானா, அருமையான முறையில நீங்க ரமதான் சிந்தனையை செஞ்சீங்க. ரமதான்ட நோக்கம் என்ன, ரமதானுக்கு இவ்வளோ சிறப்புகள் வாரத்துக்கு காரணம் என்ன? ரமதான்ட நோக்கம் தக்குவா, ரமதானுக்கு இவ்வளோ சிறப்புகள் கிடைக்கிறதுக்கான காரணம் குர்ஆன். அழகான முறையில உங்களோட ரமதான் சிந்தனையில விளங்கப்படுத்தினீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அருமையான முறையில அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஷேக் அனாப், நீ யாரோ கசீதான்னு போட்ட மாதிரி கண்டேன். சார் சான்ஸ் கொடுப்போமா அவங்களுக்கு? ஹப்சாவும் ரோஹவும் கசீதான்னு போட்டிக்கிறேன். சான்ஸ் கொடுப்போம் நாங்க அவங்களுக்கு. ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். يا من صليت بكل أنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالقرآن، يا حبيبي يا شفيعي يا رسول الله. أمي وأبي فديتك سيدي، صلاة وسلام عليك يا نبي. حبيبي يا محمد، أتيت بالسلام والهدى محمد. حبيبي يا محمد، يا رحمة للعالمين يا محمد. يا من حليت حياتنا بالإيمان، يا من بجمالك علمت الإحسان، يا من نورت قلوبا بالقرآن، يا حبيبي يا شفيعي يا رسول الله. أمي وأبي فديتك سيدي، صلاة وسلام عليك يا نبي. حبيبي يا محمد، أتيت بالسلام والهدى محمد. حبيبي يا محمد، يا رحمة للعالمين يا محمد. محمد رحمة للعالمين، رحمة للعالمين. محمد رحمة للعالمين، رحمة للعالمين. السلام. வலைக்கும் சலாம். சிறப்பான ஒரு கசீதா. அப்சட ஊரெங்க? புத்தளம் டவுன். மாஷா அல்லாஹ். ஹப்சா, ஹப்சாவோட சேர்ந்து யார் பாடினது? ரவுஹா. ரவுஹா. ரெண்டு பேருடையும் பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ரெண்டு பேருக்கும். மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு கசீதா. ஷேக் அனாப், உங்களுக்கு தெரியும்? என்ன சொன்ன விலங்கல்ல? எங்கட அபி உங்களுக்கு தெரியுமா? எங்கட ஷேக் அப்துல் ஹமீதுல மகளா நீங்க? தூக்கிறீங்க அப்ப? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அபிக்கு சலான் சொன்னு சொல்லுங்க. இன்னும் யாரோ கவிதைன்னு சொல்லி போட்ட மாதிரி கண்டேன். நாங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு லெசன்ஸுக்கு போம். ஓகே சார். சாரா? அருளாளன் அன்புடையோன் அல்லாஹு விண்கருணை பெருங்கொடையாய் வந்துதித்த பெருமானே நாயகமே, மாநிலத்தின் மார்பிடமாம் மக்கநகர் மீதெழுந்தே மாநிலத்தின் மணிவிளக்கே, மாசகற்றும் நாயகமே, ஓங்க புகழ் குறைஷியரின்
உயர்கிளையில் வந்துரித்த தேங்கு புகழ் தேன்மலரே தேசுடைய நாயகமே அப்துல்லா செல்வமென ஆமினோரின் மணிவற்றுள் ஒப்பில்லா நீயடைந்த ஒளிவீசும் நாயகமே ஹலீமாவின் பார்வையிலே ஆடுகளை காத்து வந்தீர் நாளிவோரை காக்க வரும் நற்றுணையே நாயகமே பெற்றோரை இழந்திடினும் பெரியோரின் கருணையினும் வற்றுந்த சூறையாடி வளர்ந்த நபி நாயகமே பரிவார்ந்த பாட்டனூரின் பான்மொழியை கேட்டு வந்தும் பெரிய தந்தை காவலிலும் பேணி வளர் நாயகமே. மாஷா அல்லாஹ் சாரா, ரொம்ப ரொம்ப அருமையான கவிதை. பாராட்டுக்கள் சாராக்கு. சாராக்கு ஒரு கவிதாயினியாக மாறலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல. நல்ல கவிதை, அருமையான கவிதை. மஹல் சாரா, அல்லாஹ் பாரிக் ஃபீக். யார் அந்த கவிதை எழுதி தந்தவங்களுக்கு? அது ஒரு புக் ஒன்றுல பார்த்து சொன்னேன் சார். என்ன புக்ல பார்த்தன ஞாபகமா? நாயகமே என்ற புக்ல. யார் எழுதிக்கிற அந்த கவிதைய? அப்துல் கஃபூர். அப்துல் கஃபூர் என்றவர். மாஷா அல்லாஹ், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சாரா. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களுமா. ரைட் ஷேக் அனாப், நாங்க இப்ப லெசனுக்கு போம். இன்றைக்கு முதலாவது சந்தர்ப்பம் யும்னா ஃபாசில். யும்னா, யும்னா ஷேக் கொஞ்சம் பாருங்கோ, இந்த சவுண்ட் கிளியர் இல்லன்னு வருகுது. ஆயிஷா ரஹ்மான் கையோஷத்து இப்ப கிளியர் ஆயிக்குது சார். ஓ, சவுண்ட் கிளியர் ஆயிக்குது. ஓகே, நல்ல. யும்னா ஃபாசில் ஆயிக்கிறா? யும்னா ஃபாசில், யும்னா நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். ஆசியா முஜீப். ஆசியா முஜீப், ஆசியா முஜீப். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஆசியா முஜீப் சொல்லுங்க. மனிதனுக்கு அவன் ஹதீஸ் சொல்லவா? இல்ல, லெசன் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கதையிலிருந்து நாங்க படிச்சு கொண்ட பாடங்கள். மனிதனுக்கு அவன் முயற்சி செய்ததற்கு கூலி கிடைக்கும். நாங்க முயற்சி செஞ்சாதான் ஒரு விலை கொண்ட எதிர்பார்க்கலாம். நாங்க நல்லா படிக்கணும், நல்லா செயல்படணும், நல்லா முயற்சி செஞ்சால்தான் ஒரு விளைவை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். டாக்டர் சமீரா மூசா முயற்சி செய்தார், விளைவை அடைந்து கொண்டார். மாஷா அல்லாஹ், பாராட்டுக்களா. ஆசியாவுக்கு பாராட்டுக்கள். ரைட் ஷேக் அனாப், இன்னொருத்தருக்கு நான் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது ரௌஹா ஹமீட். ரௌஹா ஹமீட். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ரௌஹா. நாம் எப்போதுமே ஒற்றுமையை விரும்புவோம். நம்ம எப்போதுமே சொல்லுங்க. நம்ம எப்போதுமே சமாதானத்தை விரும்புவோம். நாங்க எப்போதுமே சமாதானத்தை விரும்பணும். டாக்டர் சமீராவும் கூட சமாதானத்தை விரும்பின ஒரு ஆள். சமாதான நோக்குல தான் நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ரொம்ப அருமையான கருத்து ரௌஹா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரைட் ஹுமைரா ஹாலா. ஹுமைரா ஹாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஹுமைரா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நாங்க படிச்ச படிப்பை மக்களோட நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தணும். இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்ய பயன்படுத்தாது.
நாங்க படிச்ச படிப்பால இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யப்படாது, மக்கள்கிட்ட நலனைத்தான் நாங்க கருத்தில் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மகால், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் எங்கட ஹுமைராக்கு. அல்லாஹ் பாரிக் ஃபீக் ஹுமைரா. ஹுமைரா ஊரெங்க? உடுவடை. உடுகொட. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நல்ல கருத்துண்டு. ரைட், ஷேக் ஹனாப் இன்னொருத்தருக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். அடுத்தது சீமா. அல்லாஹ் பாரிக் ஃபீக். அடுத்தது யாரு? சீமா. 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 நாங்க இன்னொருத்தருக்கு கொடுப்போம் ஷேக். யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் யூசுப், சொல்லுங்க. நாங்க ஒரு விஷயத்துல இருந்து நன்மையை மட்டும் எடுத்துட்டு தீமைய ஒதுக்கணும். நாங்க ஒரு விஷயத்துல இருந்து நன்மையை எடுத்துக்கொள்ளணும், அன்னப்பறவை மாதிரி தீமையை நாங்க விட்டுடணும் இல்லையா? அன்னப்பறவை தண்ணி குடிக்க செல்ல பாலை வேறா குடிக்குமான்னு சொல்றதானே, அது மாதிரி. மாஷா அல்லாஹ் யூசுப் அஃபாஃப், ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. டாக்டர் சமீரா அப்படித்தான் இருந்தா, கல்வியிலிருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயத்த விட்டுட்டா. நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். ரைட், ஷேக் ஹனாப் இன்னொருத்தருக்கு நாங்க சான்ஸை கொடுப்போம். ஏஜ் ஜீனத். ஜீனத், கரைப்பற்று ஜீனத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜீனத், சொல்லுங்க. நாம் எந்த ஒரு நல்ல விடயங்களையும் செய்வதென்றாலும் அல்லாஹ்வுக்காகவும் நேர்மையாகவும் செய்தல் வேண்டும். எந்த ஒரு வேலையை நாங்க செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும், நேர்மையாக அந்த வேலையை செய்யணும். டாக்டர் சமீராவும் அப்படித்தான் செயல்பட்டா. அவகிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கொள்ற நல்ல ஒரு முன்மாதிரி ஒன்று தான் என்ன, நேர்மையா நாங்க நடந்து கொள்றது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி எந்த ஒரு வேலையும் நாங்க செய்யறது. ரைட், ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஜீனத். அருமையான ஜீனத்துக்கு பாராட்டுக்கள். என்ன ஜீனத் விளங்கல்ல? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேக் ஹனாப், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அயானா ஜஹீன். அயானா. அயானா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க அயானா. சரியான விடயங்களை துணிவுடன் செய்ய வேண்டும். தெரியாத விடயங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டு துணிவோட அந்த துறையில நாங்க படிக்கணும், அந்த துறையில நாங்க போகணும், நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், துணிச்சலிக்கணும். தெரியாத விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் துணிச்சலிக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து அயானா, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ரைட், ஷேக் ஹனாப். சாரா. யாரு? நாங்க எப்போதுமே சொல்லுங்க. நாங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கெடுதிய நினைக்காம நன்மையத்தான் நினைக்கணும். அடுத்தவர்களுக்கு நாங்க எப்பவுமே கெடுதிய நினைக்கப்படாது, நன்மையத்தான் நாங்க நினைக்கணும். சாரா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்து. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் சாராக்கு. ரைட், அடுத்தது யாரு? ஷேக் ஹனாப். ஆயிஷா ரஹ்மா. ஓகே, ஆயிஷா ரஹ்மா. ஆயிஷா ரஹ்மா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆயிஷா ரஹ்மா சொல்லுங்க. ஆயிஷா. அறிவு என்பது ஒரு அமானிதம். அதை எப்போதும் மக்களுக்கு பயன்படும் விதத்திலேயே பயன்படுத்த வேண்டும். மாஷா அல்லாஹ். ஆயிஷா ரஹ்மா, மாஷா அல்லாஹ். அறிவு என்றது ஒரு அமானிதம்,
அந்த அமானிதத்தை நாங்க மக்கள் பயன்பெறக்கூடிய விதமாகத்தான் பயன்படுத்தணும். எந்த ஒரு கல்வித்துறையாகவும் மீக்கலாம், மக்கள் பயன்பெறக்கூடியதாகத்தான் நாங்க அதை பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து, மாஷா அல்லாஹ். நேத்து முந்தநாத்தெல்லாம் நாங்க ஆயிஷா ரஹ்மாவை தேடினோம், காணலையே. எங்க போய்த்தீந்த? இஃப்தார் இஃப்தார் நேத்து முந்தநாத்தெல்லாம் இஃப்தாருக்கு போய்த்தீந்தா? எங்க நடந்த இஃப்தார்? எங்க வீட்ல. அடே, உங்க வீட்டுல இஃப்தாரா? மாஷா அல்லா மாஷா அல்லா, சந்தோஷமா. அப்ப ரமேஷ் சார கூப்பிடல, மறந்தோ? சரி 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 சரி, மாஷா அல்லா. ஆயிஷா ரஹ்மா, நீங்க என்னமோ ஹதீஸ்னு சொல்றதானே? இப்ப சொல்லணுமா நாளைக்கு சொல்றா? இப்ப சொல்றேன். சொல்லுங்க. மாஷா அல்லா. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மாஷா அல்லா. அத்தஹியாத்த ஃபுல்லா எங்களுக்கு ஓதி காட்டின ஆயிஷா ரஹ்மாக்கு எங்கட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி நல்ல அருமையான கருத்துன்னு சொன்ன, அதுக்காக வேண்டி ஆயிஷா ரஹ்மாக்கு எங்கட பாராட்டுக்கள். ஷேഖனா இன்னும் ரெண்டொருத்தர் கையை உயர்த்தின மாதிரி கண்ட, நான் பேரை பார்த்துக்கொள்ள கிடைக்கல. அவங்களுக்கும் நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஓகே, ஹிபா மசாஹிர். ஹிபா மசாஹிர். ஹிபா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹிபா, நாங்க எதை செய்தாலும் மனிதர்களுக்கு தீங்கேற்படாதவாறு செய்யணும். நாங்க எதை செஞ்சாலும் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படாதவாறு செய்யணும். ஹிபா, ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஹிபா. மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா. ரைட், பாராட்டுக்கள். அடுத்தது சுமைஹா ஃபாஹிம். சுமைஹா ஃபாஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சுமைஹா, சொல்லுங்க. கல்வியை முடித்தளவு கற்க வேண்டும். கல்விக்கு வயதில்லை. கல்வியை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். கல்விக்கு முடிவில்ல, கடைசி வரைக்கும் படிக்கலாம். கல்வியை நாங்க படிச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல தான் பயன்படுத்தணும். எப்பக்கும் படிச்சு கொண்டே இருக்கலாம். டாக்டர் சமீரா மூசா கொல்லப்பட சொல்ல அவட வயசு 35. சின்ன வயசுலயே மௌத்தா போய்த்துட்டா. 1952ஆம் ஆண்டு கொல்லப்பட்டுட்டா. ரைட், ஓகே. பாராட்டுக்கள் மஹால், பாராட்டுக்கள் சுமைஹாக்கு. ரைட், இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம். சார், அல்லாஹ் பாரிக். ஹஃப்ஸா ஹமீத். நல்ல. ஹஃப்ஸா ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹஃப்ஸா, சொல்லுங்க. ஒரு மனிதனை கொலை செய்வது முழு மனித சமூகத்தையும் கொலை செய்வதற்கு சமனானதாகும். ஒரு மனிதனை உயிர் வாழ வைப்பது முழு மனித சமூகத்தையும் உயிர் வாழ வைப்பதற்கு சமனாகும் என்று அல் குர்ஆனில் தெரிவிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். சமீரா மூசா மனித குலத்தையே வாழ வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா. ஆனா அவரை கொண்டவங்க மனித குலத்தையே கொல்றதுக்கு முயற்சி செஞ்சவங்க. ஏன்னா அப்ப நாங்க மனித குலத்தை வாழ வைக்கிறதுக்கு தான் கஷ்டப்படணும். மனித குலத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் கஷ்டப்படணும், முயற்சிக்கணும். மனித குலத்தை சாகடிக்கிறதுக்கு அல்ல, மனித குலத்தை கொண்டு விடுவதற்கு அல்ல. ரைட், அருமையான கருத்து ஹஃப்ஸா, அருமையான கருத்து. ஷேக் அனாப், நாங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறது சார். 3 பேர். அந்த 4 பேருக்கும் கொடுத்துட்டு நாங்க முடிச்சுக்கொள்வோமா? ரைட், நல்லா. அடுத்தது ஹன்னா.
எம்ஆர் ஹன்னா. ஹம்னா ஹன்னா ஹம்னா நாங்கள் நலம் இல்லாம மற்றவரின் நலனிலும் கருத்து கொள்ளணும். சுயநலம் கூடாது, பொது நலத்துல நாங்க கருத்தில் எடுக்கணும். ஹன்னா சொன்ன கருத்து ரொம்ப அருமையான கருத்து. வாழ்த்துக்கள் ஹன்னா. மாஷா அல்லா மாஷா அல்லா. ரைட், அடுத்த மூணாவது நபர் அடுத்தது மினா அஸ்மி. மினா அஸ்மி. பெண்களும் முயற்சி உலகை வெல்லலாம், சாதிக்கலாம் என்பதற்கு டாக்டர் சமீரா மூசா ஒரு எக்ஸாம்பிள். நல்ல ஒரு விஷயம் மீனா சொல்லி காட்டுற. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். பெண்களும் படிக்கலாம், படிச்சு முன்னேறலாம். விஞ்ஞான துறையில, அணுத்துறையில, இப்படியான வித்தியாசமான துறைகள்ல பெண்களாலே முன்னேறி வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவர் தான் டாக்டர் சமீரா. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மீனா. ரைட், அடுத்த இரண்டாவது நபர் ஷீமா. ஷீமா. ஷீமா ஷீமா. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷீமா சொல்லுங்க. நல்லா படிச்சு கொள்ளணும். நல்லா நாங்க படிச்சுக்கொள்ளணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. சிம்பிளாவே சொல்லிட்டீங்க, ஆனா பெரிய ஒரு கருத்து, பெரிய ஒரு விஷயம். சீமா. ரைட், இறுதி நபர், இன்னைக்கு கருத்து சொல்லக்கூடிய இறுதி நபர். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். சார் அவ்வளோதான் சார், முடிஞ்சு இன்னைக்கு. ரைட், மாஷா அல்லாஹ். நாங்க இந்த அளவோட இன்றைய கதையை நாங்க முடிச்சுக்கொள்ள பாக்குறோம். ஃபினிஷிங் துவாவை இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இப்ப சொல்லித்தர போறாங்க. அதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம். என்ன விஷயம்னா, இன்றைக்கு 8வது நாள். நாளைக்கு இல்ல நாளண்டைக்கு எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சிடும். கதை சொல்ற நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அப்ப பேர்களை பதிவு செஞ்சு கொள்றாக்கள் அனாத்சர்கிட்ட பதிவு செஞ்சுக்கோங்க. நாளைக்கு நாளண்டைக்கு மட்டும்தான் நீக்கிறதுன்றதுனால. ரைட், எங்க ஃபினிஷிங் துவாவை சொல்லுங்க பாக்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்களோட ரவுஹக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் எல்லாருக்கும். இந்த அளவோட நாங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ள போறோம். எல்லாருக்கும் அல்லாஹ்ட காவ, எல்லாருக்கும் அமானில்லாஹ். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அமானில்லாஹ் சார். அல்லாஹ்ட சார். மைக் சார் அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு அலைக்கும் சார்.